ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய சேனலில் ஆரோக்கியத்துக்கு அடுத்த ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புத்தாண்டு பலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக திரு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் ஆன்மீகம் சம்பந்தமான கருத்துக்களை இந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை நம்ம பார்க்கலாம். சித்தரோ சாமியாரோ இல்லை, ந குரோதோ நச்சமாச்சரியம் ந லோபோ ந சுபாமதிகி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே சான்ஸ்கிரிட்டில். அதே தான் தமிழில் குறள். அழுக்காறு அவா விகிழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். வணங்காதவர்களும் நன்றாக இருக்கிறார்கள், வணங்குகிறவர்கள் கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். சிவன் ரொம்ப பிடிக்கும், நாகூர் தர்காவுக்கு போவேன், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். கோவளம் தர்காவுக்கு போவேன், ஷான்ஷா பாபா கோயில் பொன்னேறிக்கிட்டு இருக்கு அங்கே போவேன், சர்ச்சுக்கு போவேன், ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு போவேன், எங்கே வேணாலும் போவேம்மா. அதை பற்றி ஒன்றும் கிடையாது எனக்கு. இன்னும் விபூதி பூசிக்கிட்டே போவேன். நான் வேளாங்கண்ணிமா கோயிலுக்கெல்லாம் போவேன். உங்கள் மனதிற்கு ரொம்ப பிடித்தமான நெருக்கமான கடவுள்னா யார்? கடவுள்னு என்னம்மா? கோட்டு டபுள் உஸ்தான் கோடி கோடியே போனது அங்கேயே வச்சுட்டு நீ உட்கார வேண்டியதானே. நீ எதுக்கு இங்கே வந்து அது எவர் டீச்சராக எனக்கு பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத மாதிரியே 1 hour தியானம் பண்ணேன். நீ என்ன பெரிய முனிவரா? வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், உங்களுடைய திரையுலக வாழ்க்கை இங்கே எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய ஆன்மீக பயணத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எப்போலேருந்து அந்த ஆன்மீக பயணம் ஸ்டார்ட் ஆச்சு? அம்மா, நான் ஒரு ஞானியோ சித்தரோ சாமியாரோ இல்லை, எல்லா விதமான பலகீனங்களும் உள்ள ஒரு சாதாரண மனுஷன் தான். ஒரே ஒரு பலம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, நான் வேறு யாரையும் நான் நீ செய்கிறது சரியில்லை, நீ இதைத்தான் செய்ய வேண்டும் நான் கட்டாயப்படுத்துறதில்லை. அவருக்கு பிடித்த ஒரு கடவுளை அவர் வணங்குகிறார், இறைவனை அவர் வணங்குகிறார், நான் வணங்கு. நான் எனக்கு பிடிச்சவர் வணங்குறாங்க. நீ சாமியெல்லாம் கும்பிடாத, சாமி கிடையாது அப்படின்னு யாரையும் போய் நம்ம சொல்லக்கூடாது. யாராவது சொன்னாலும் கிடையாதுங்கிற உங்கள் விருப்பம்ப்பா, எனக்கு நான் கும்பிட்றேன். என்னுடைய நண்பன் ஒருத்தர், அவர் தீவிரமான நாத்திகர். நம்ம கோயிலுக்க உன்னை ராமான் என்ன சொன்னார்? உன்னுடைய காடு உன்ன மாதிரி முட்டாள்கிட்ட விதண்டாவாதம் பேசாதே, பேசாமல் வீட்டுக்கு போடான்னு சொன்னார். வட்டுமான்னு இற ஜாலியாக பேசுவோம், அதுக்கப்புறம் வேறு விஷயம். அது நான் என்ன சொல்கிறேன்னா, இது தேவையில்லை. ஆன்மீகம் என்பது அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல், அடுத்தவருடைய நம்பிக்கையை குலைக்காமல் இருப்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். இறைவன் எங்கே இருக்கிறான் காட்டு அப்படின்னு கேட்டால் அது விதண்டாவாதம். அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன்னே, அதாவது ந குரோதோ நச்சமாச்சரியம் ந லோபோ ந சுபாமதிகி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே சான்ஸ்கிரிட்டில். அதே தான் தமிழில் குறள். அழுக்காறு அவா விகிழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த இறைவனை நீங்கள் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ வணங்குங்க, இல்லை வேண்டான்னு நினைக்கிறீங்களா பேசாமல் இருந்துருங்க. வணங்காதவர்களும் நன்றாக இருக்கிறார்கள், வணங்குகிறவர்கள் கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். மாறியும் சொல்லலாம் இல்லையா? அப்படிங்கும் பொழுது இறை நம்பிக்கை அப்படிங்கிறது நம்முடைய இதயத்தை சாந்தப்படுத்துவது, இதயத்தை ஒரு உற்சாகப்படுத்துவது. நம்முடைய நம்பிக்கை இது நடக்கும், நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இது நடக்கும் நம்ம நம்புகிறோம் இல்லையா? ஆமாம், அதுதான் அந்த இடத்துல தேவை. ஓகே, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்மா. சரிங்க. பின்ன எதுக்கு நீ இந்து இல்லை, முஸ்லீம் இல்லை, கிறிஸ்டின் இல்லை, சீக்கியர் இல்லை, பௌத்தர் அதெல்லாம் சொல்லாது. இது எல்லாம் பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்டது, நெறிப்படுத்தப்பட்டது, வழி இது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இன்னும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணு. உனக்கு பரோட்டா பிடிச்சிருக்கா சாப்பிடு, இல்லை ப்ரெட்டு பிடிச்சிருக்கா சாப்பிடு, இட்லி பிடிச்சிருக்கா சாப்பிடு. அடங்கிறது பசி ஒன்று தான். கண்டிப்பாக. அது நீ எப்படி வேணால் போ, எந்த ரூட்டில் வேணால் போ, மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் போ. இதுதாம்மா என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும், சிவன் ரொம்ப பிடிக்கும், நாகூர் தர்காவுக்கு போவேன், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். நான் கோவளம் தர்காவுக்கு போவேன், ஷான்ஷா பாபா கோயில் பொன்னேறிக்கிட்டு இருக்குது அங்கே போவேன், சர்ச்சுக்கு போவேன், ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு போவேன், எங்கே வேணாலும் போவேம்மா. அதை பற்றி ஒன்றும் கிடையாது எனக்கு. இன்னும் விபூதி பூசிக்கிட்டே போவேன். நான் வேளாங்கண்ணிமா கோயிலுக்கெல்லாம் போவேன். நான் அது நீ எதுக்கு விபூதி பூசி
விபூதி பூசுற விபூதின்றது ஒரு மருந்து. அது இந்த நெற்றியில் சேரக்கூடிய துர்நீரெல்லாம் வெளியில் எடுக்கும். அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று பூசியிருக்காங்க. ஆன்மீகத்தில் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு மருந்து. திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா, அது தினம் அணிந்தால் புகழ் இருக்குது புரியுமான்னு ஒரு பாட்டு இருக்குது, டிஎம்எஸ்ஐயா பாடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த நெற்றியில் சேரக்கூடிய துர்நீர் எடுக்கிறதுக்காகன்னு வச்சுக்கோ. இல்லை நீ வந்து மத சின்னம்னு நீ நினச்சின்னா நினச்சிக்கோ, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே சார். எனக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேருந்து எனக்கு பிடிக்கும்மா. சரிங்க சார். ரஜினி அண்ணாவை பார்த்தாக்கா நிறைய நாங்கள் ஆன்மீகம் பேசுவோம். கமல் அண்ணாவை பார்த்தா தொழிலை பற்றி பேசுவோம். அவர் வந்து தொழிலை தெய்வமாக நினைக்கிறார். இவர் வந்து நமக்கு கொடுப்பது எல்லாமே இறைவன் அப்படின்னு இவர் நினைக்கிறார். விஜயகாந்த் அண்ணன் சிறந்த பக்தர். சத்யராஜ் அண்ணன் இறை நம்பிக்கையை வந்து பேச மாட்டார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்தது அவரவர்களுக்கு பிடித்தது. அவர்கள் யாருமே வந்து நீங்கள் சாமி கும்பிடாதேன்னு என்ன சொல்லலை. ஏன் கும்பிட்ற அப்படின்னு என்ன கேட்கல. நீங்கள் ஏன் நான் கும்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு நானும் அவங்கள கேட்கல. இந்த அளவில் நாம என்னுடைய ஆன்மீகம். ஓகே சார். உங்கள் மனதிற்கு ரொம்ப பிடித்தமான நெருக்கமான கடவுள்னா யார் சார்? கடவுள்னு என்னம்மா? கடவுள் 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 தான் சார். நம்மளுக்கு நம்மளுடைய விருப்பங்கள் தேவைகள்லாம் நிறைவேற்றுவாங்க. கடவுள் திருப்பி சொல்லுங்க. அது கடவுள் மட்டுமேவா சார்? கடவுள் 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 சொல்லுங்க. கடவுள் 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 சொல்லி பாருங்க. உள்கடன்னு வரும். உள்கடல் கடவுள் உள்கடவுள் கடவுள் 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 சொல்லி பாருங்க. உள்கடல் உள்கடல் சொல்லி பாருங்க. வேகமாக சொல்லுங்க. கடவுள் உள்கடல் 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 அப்படிதான் வருது. அப்போது உள்ளுக்குள்ளே வந்து இவர் நமக்கு இந்த கம்பெனியில் பேமெண்ட் வரல, இந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கல, இவர் நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறாரு, இவன் கேவலம், என் அளவுக்கு இவன் ஈக்குவல் இல்லை, இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உள் கடந்து நீங்கள் சென்றால் இறைத்தன்மையை அடையலாம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரைக்கும். அது நம்ம உள்கடன்றது தான் இறைத்தன்மை, டிவைனிட்டி. இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கினால் நீங்கள் வந்து ஒரு புனிதமடையலாம் அப்படிங்கிறது தான்மா. ஓகே சார். வேறு ஒன்றும் நெருக்கமான நான் சொல்லணும் பாபா இவரை நான் வந்து கடவுளாக இறைவனாக, நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுளாக நான் நம்புகிற இறைவனாக அப்படி நான் பார்க்கல. எங்கள் வீட்டில் ஒரு பெரியவர், எனக்கு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், என்ன பெரியவரே அப்படின்னு. இருந்தாலும் இது எல்லாவற்றையும் மீறி சில மிராக்கிள்ஸ் அப்படின்றது இருக்குது. நான் வந்து பாபா கிட்ட வேண்டினேன், எனக்கு பேத்தி தான் வேணும், பேத்தி தான் வேணும், பேத்தி தான் வேணும். அதே மாதிரி என் மகள் ஐஸ்வர்யாவுக்கு பேத்தி பிறந்தாங்க. இப்போ தான் 1 வயசு ஆச்சு அவங்களுக்கு. இந்த அக்டோபர் 31 தான். அதுக்குள்ளே அவங்க காலையில் எழுந்து வந்தோடனே போயிட்டு தூக்கிட்டு அங்கே போய் காமிக்கணும், பாபாவை காமிக்கணும். அவங்களா கையெடுத்து இப்படின்னு வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? நமக்கே வர. அப்போது சில ஞானிகளுடைய சில பவர் அப்படிங்கிறது இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஆன்மீகம் இவ்வளோதாம்மா. நான் இந்த காலங்கரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ஈரத்தோடு வந்து 3 மணி நேரம் பூஜை பண்ணி இறைவனை டிஸ்டர்ப் பண்ணி தூங்க விடாமல் எழுப்பி இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். காலையில் எழுந்து வருவேன். என் ஒய்ஃபு அவங்களாம் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. குளிக்காமல் சாமி கும்பிடாதீங்க. அப்படியா? சாமி குளிச்சாரா? உங்கள்கிட்ட பேச முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ரொம்ப நேரம் இதெல்லாம் வந்து சில விஷயங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. இருந்தாலும் வந்து அது அவர்கள் மனம் புண்படாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக வந்து அதுக்கு உடன்பட்டுக்கிட்டு போகிறது தான். ஃபோக்கஸ் லைட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு கற்பூரம் ஏன் காமிக்கிறாங்க தெரியல. அதான் சொல்கிறேன்னா, ஆரம்ப காலத்தில் கர்ப்ப கிரகம்ங்கிறது இருட்டாக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய உருவம் நமக்கு தெரியாது. அதனால் கற்பூரத்தை வந்து அதில் ஏற்றி வச்சு அந்த வெளிச்சம் வரும்போது அப்படியே காமிப்பாங்க. அப்படியே காமிக்கும் பொழுது ஓஹோ இதுதானா அப்படியே பார்ப்பாங்க. திருவந்த ராஜாவரணோ திருவந்த ஏகோ பிரகஸ்பதிக்கு திருவந்த இந்திர சாக்னிஷ்ட இப்படி சொல்லிக்கிட்டே பண்ணும்பொழுது இந்த மந்திரம் நம்ம காதில் விழும் பொழுது கான்சன்ட்ரேஷன் அங்கே போகும். அந்த உருவத்தை ஓஹோ அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் தியானம், மெடிடேஷன், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்.
அதை பார்த்தோன்னே வெளியில் வந்த உடனே அந்த கற்பூரத்தை கொண்டு வந்து காமிப்பாங்க. அப்போது உள்ளே இருட்டாயிடும். மறுபடியும் கர்ப்ப கிரகம், கருவறை அப்படிங்கிறது. வெளியில் கொண்டு வந்தோடனே இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. கண்ணாடியை கழட்டி 2 சைடு மேலே வந்து கற்பூரம் சூடாக இருக்கும், சைடில் கொண்டு போனால் பதமான சூடு, அதில் கை உரைக்கிற வரைக்கும் வச்சுருந்து இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டிங்கன்னாக்கா இந்த கண்ணில் இருக்கிற ரத்த நாளமெல்லாம் விரிவடையும். அதுதான் 6:20 காலையில் சூரியனை கும்பிட்றதுக்கும். சின்ன வயசில் கண்ணில் அப்போ அடிபட்டுருச்சுனாக்கா துணியை ஊதி கண்ணில் வைப்போம் தெரியுமா, இந்த டெக்னிக் தான் அது கற்பூரத்துக்கு. சரிங்க சார். வேறு ஒன்றும் நீங்கள் 5 ரூபாய்க்கு கற்பூரம் கொளுத்துட்டு 5 நிமிஷம் கூட படிக்காமல் இருந்தால் பரீட்சையில் பாஸ் பண்ணுவீங்களா? இல்லை படிக்க. அப்புறம் அது சாமியே ஒத்துக்க மாட்டேன், திட்டுவார், போய் படுற போடான்னு. ஆன்மீகம்ங்கிறது ஒரு பெரிய கடல்மா. ஓகே சார். அதை நம்ம வந்து நினைக்கலாம், கொள்ளலாம், பேசலாம், இப்படின்னு நம்ம வந்து அது திங்க் பண்ணலாம். சொன்னால் ஏற்றுக்கொள்பவர்களிடத்தில் பேசலாம். கண்டிப்பா. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டதை விட அதிகமாக சொல்கிறீங்க. இப்போ சமீப காலமாக நிறைய மூட நம்பிக்கைகளில் எல்லாருமே கவனம் செலுத்துகிறாங்களே சார், நீங்கள் மூட நம்பிக்கையை நம்புவீங்களா சார்? என்ன மூட நம்பிக்கை? எதுக்கு மூடத்தனமாக எதுக்கு நம்பணும்? இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறோம், இந்த விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு, இப்போ தயிர் வடைலாம் ஃபேமஸ் ஆச்சு சார், தயிர் வடை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுற கல்யாணம், இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது. ஸோ மூட நம்பிக்கைகள் உங்கள் அபிப்பிராயம் எப்படி சார்? ஒருத்தர் நம்ம நடிகர் ஒருத்தர், அவர் இது மாதிரி ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் ரொம்ப நம்புவார். அவர் அமரர் ஆயிட்டார். அவர் வீட்டுக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இந்த தலையில் இந்த இதை கட்டிக்கிட்டு பகலில் வெயில்லையே கம்பளி கட்டிக்கிட்டு வருவாங்கள்ல, ஜோசியம் சொல்கிறேன் ஜாதகம் சொல்கிறேன்னு. அது வந்திருக்காங்க. வந்தோடனே அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு கொண்டுட்டோன்னா பாஸ்கர் வீட்டுக்கு போன்ட்டார். அப்போ நான் இங்கே இருந்தேன், சின்னப்பூரில் இருந்தேன். இவங்க வந்து கேட்டுக்கிட்டு வந்து ஓ ஐயா ஓ சாமி அப்படின்னு கத்தினாங்க. நான் போனேன். அவர் நடிகர் பேரை சொல்லி என்ன பேரண்டி லோப்பலிக்கிற வச்சேன், தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். அவர் அனுப்பிச்சார், உள்ளே வரலாமா? வாங்க வெயிலாக இருக்குப்பா. வந்து உள்ளே வந்தோன்னே உட்காந்தோன்னே ఎండలో కొంచెం చల్లగా ఐస్ వాటర్ ఉంటే ఇవ్వండి సార్, కొంచెం ఐస్ వాటర్ என்ன கொடுங்க சார். எனக்கு கொடுத்த பாவம் யாரோ வாங்கி குடிச்சிட்டு டேய் எதுக்கு என் மூஞ்சியை பார்த்த, ஏன் மேலே பார்த்து சிரிக்கிற சொல்லு. లేదు చెక్కమ్మ తల్లి ఇది బోర్ అడిగిదియా సీக்கிரமாக சொல்லி தொலையா. ఒక పెద్ద అదృష్టం ఉంది, అదేమో అడ్డుపడుతుంది. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கா, என்னமோ தடையாது. దానికి ఏం చేయాలి? అయినా పన్నాను నరంబు లేని ఆకు ఒకటి ఉంది, அது ఇంట్లో పెట్టుకుంటే బాగుంటుంది. நரம்பு இல்லாத இலை ஒன்று இருக்குதான், அதை வீட்டில் வச்சுக்கிட்டால் பிரமாதமாக இருக்குமா. எனக்கு அந்த இலையை பார்க்கணுன்னு ஆசை. எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும். எங்கே காட்டியா போன பாட்டு பாடிக்கிட்டு மைண்டு டைவெர்ட் பண்ணுறது இதெல்லாம். அந்த நோட்டை எடுத்து அதுலேருந்து ஒரு இலையை எடுத்து கொடுத்து, இப்போ இந்த வெத்தலை இதில் அந்த இலையெல்லாம் பின்னாடி நரம்பு மாதிரி கோடு மாதிரி இருக்கும்ல, அது இல்லைம்மா. அதில் நான் இவன் ஏதோ பேப்பரில் கட் பண்ணி ஏதோ பெயிண்ட் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டானாக்குன்னு மோந்து பார்க்குறேன், உண்மையிலே இலை. ஐயோ என்ன அது ఆశ్చర్యமாக இருக்குது, ఎంగేంది ఎడుతుంది. ఇది ఆంధ్ర ఫారెస్ట్లో లోపలికి మనుషులు వెళ్ళడం చాలా కష్టం, అక్కడికి వెళ్ళి తీసుకొచ్చాం. புரியுதா? ஆந்திரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மனுஷனுக்கு போகிறதே கஷ்டமா, அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தாரோம். 2500 అవుతుంది, 2000 ఇవ్వండి పెట్టుకోండి. ఇది புரிஞ்சு. ఇది ఇంట్లో పెట్టుకుంటే ఏం లాభం, ఈ వీటిలో வச்சுட்டு என்ன లాభం? కోట్లు డబ్బులు వస్తాయి, కోడి పணம். அங்கேயே வச்சுட்டு நீ உட்கார வேண்டியதானே, நீ எதுக்கு இங்கே வந்து அது எவர் தீசாரா எனக்கு பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, மரியாதை போய்டும் அப்படின்ட்டு ஒரு 50 ரூபா கொடுத்து 2 பேரும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு போ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் நம்பக்கூடாதுமா. நீங்கள் இறைவனுக்கும் உங்களுக்கும் நடுப்புற பிரதிநிதி இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் போய் இவர் அப்படி அவர் இப்படின்னு நிறைய சாமியார்களை தேடிக்கிட்டு போனீங்க. எந்த சாமியார் யோகியமாக இருந்தாங்க? இல்லை இல்லையா? சாமியாரை தேடி ஓடுனீங்க நீங்கள். நாம் மட்டும் போகல, சாமியாரை தேடி போலீஸும் போனாங்க. இவங்கள்ட்ட மாட்டக்கூடாதுன்னு அவங்க ஓட ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் வந்து
ஒரு அம்மா டிவியில் பேசு சொல்கிறேன், இதோட நான் இது பண்ணிக்கிறேன், ரொம்ப வேண்டாம். டிவியில் பேட்டி எடுத்துருக்குறாங்க. யாரோ ஒருத்தர் ரோட்டில் போனவர் இந்த அம்மாவை பார்த்துருக்காரு. இந்த அம்மா இப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கு. உனக்கு சொர்ணம் கொடுக்க சொல்லி சாமி கொடுக்க சொல்கிறாரு. என்னதுங்க இது? இந்த மாதிரி பார்ட்டி தங்கம் கொடுக்க சொல்லி சாமி சொல்கிறாரு. எனக்கு ட்ரெஸ்ஸு காவி ட்ரெஸ் தான் போட்டுருந்துருக்கிறார். அப்படின்னோடனே வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ளே தங்கத்தை கட்டி வாங்கி பீரோவில் அடுக்கி வச்சுருது அப்படின்னு இந்த அம்மா ஐடியா போட்டுருச்சு. உள்ளே வரலாமா? வாங்க சாமி. உடனே சாமி தானே, நம்ம யாரை பார்த்தாலும் உடனே உள்ளே வந்துட்டார். சொம்பில் தண்ணி கொடுமா. தண்ணி கொடுத்துருக்கோம். மேலே கையை வச்சு ஏதோ மந்திரம் சொல்லிட்டு பீரோவில் திறந்து பாருமா, எத்தனை கட்டி இருக்குன்னு பாரு. இந்தம்மா போயிருக்கு. போய் பார்த்தாக்க உனக்கு கட்டியில் இல்லை. வெளியில் வந்து இல்லை ஒன்றும் இல்லைங்க. அப்படியா? பேச்சுவார்த்தை நேரம் அங்கே. அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. யார்? கடவுள். கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் கட்டி தண்ணியில் போடுமா, சொர்ணத்தை போட்டு சொர்ணத்தை எடுப்போம் இப்படின்றான். ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கு சொல்ல தெரியல. அதெல்லாம் சரின்னு கையை வச்சு இது பண்ணோன்னே அப்புறம் திரும்பி சொன்னாருங்க, உள்ளே போய் மேலே பாரு இருக்குதான்னு. நான் போய் பார்த்துட்டு வந்தேங்க. வந்து பார்த்தா சாமியாரையும் காணும், சொம்பையும் காணுங்க. தூக்கிடு ஓட்டம். நான் உடனே பேப்பர் எடுத்து எழுதினேன். உள்ளிருக்கும் உத்தமனை உருவத்தில் தேடிடும் மூடர்கள் வெள்ளத்தில் மொய்த்த எறும்பினை போல் வீணரை தேடி அலைகின்றீர். கள்ளத்தனமும் காவியும் தான் கடவுளை அடைந்திட வழியாமோ? இருப்பதை அழித்து ஏமாந்த பின் இறைவனை நோவது முறையாமோ? சாமியை திட்டுறது. உடனே நம்ம சாமியை நம்புகிறாங்க. சாமியை நம்மளை ஏமாச்சு யார்? அவரை வந்து சொம்பில் நகையை போடுனார் அப்படின்னு ஒன்று. இருப்பதை அழித்து ஏமாந்த பின் இறைவனை நோவது முறையாமோ? சாராயம் கேட்கும் சாமி உண்டு, சம்சாரம் கேட்கும் சாமி உண்டு, புகையினை ஊதும் சாமி உண்டு, நகையோடு ஓடும் சாமி உண்டு. இறைவன் எதையும் கேட்பதில்லை, கேட்பவன் இறைவன் ஆவதில்லைன்னு எழுதினேன். அந்த மாதிரி மூட நம்பிக்கையில் ஏமா ஈடுபடுறீங்க? நீங்கள் என்ன தான் பண்ணுங்க, உங்களுக்கு நடக்கிறது தான் நடக்கும். அதுக்கு அழகான வாக்கியங்கள். உன் இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல வாக்கியம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது நடக்குது, எது நடந்தது நன்றாகவே நடந்தது. சரிங்க சார். அப்படின்றது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த மாதிரி வந்து ரைட், நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க. அதோட போகிறோம். ஆன்மீகத்தை ரொம்ப போட்டு இழுத்து நீங்கள் வந்து பூஜை பண்ணி வீட்டில் வந்து இங்கேருந்து ஒருத்தர் இது பண்ண சாமியே இரு ஏன் கத்துற? சரணம். அங்கே போய் கற்று எதுக்கு கத்தணும்? அங்கே போய் மிருகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மனிதர்கள் வராங்கன்ட்டு ஒதுங்கி ஓடிடும். அதுக்காக தான் நீ இங்கேயே எதுக்கு இங்கேருந்து சபரிமலை வரைக்கும் இழுக்கிறியா அந்த சவுண்டை? அப்படிலாம் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாதரா சாமியை. இறைவனை வணங்குறது பொலைட்டாக கொண்டு பக்கத்தில் இருக்கணும்னு தொந்தரவு பண்ணாமல் இருந்தினாலே நீ இறைவனை வணங்கு. 1008 சரணகோஷம் சொன்ன மாதிரி நீ அப்படிங்கிறது தான் நீ என்னுடைய ஒரு இது. யாராவது ஐயப்பா பக்தர்கள் மனசை புண்படுத்திருந்தால் மன்னிக்கணும். நானும் பல வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன்னா, பல வருஷம் பழனி பாத யாத்திரை போயிருக்கேன். இப்போவும் எல்லா கோயிலுக்கும் போவேன். ஐயப்பன் பூஜைனாக்க இப்போவும் போவேன். இதுதான் ரைட்டு, ஓகே. ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாம்மா. அடுத்தவர் மனம் புண்படாமல் நடந்து கொண்டீர்கள் என்றால் அதுவே உண்மையான ஆன்மீகம். ஓகே சார். சார், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக ஒரு நிலைமை வந்திருக்கு, இல்லை மனக்கவலை வந்து தீரணும், இல்லை மன அமைதி வேணும் அப்படின்னா உங்களுக்கு இஷ்டமான கோவிலுக்கு போய் தியானம் பண்ணிட்டு இருக்கா? நான் செய்கிற வேலையே தியானம்தாம்மா. கோவிலுக்கு போய் தியானம் பண்ண மாட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு உண்மையாக எத்தனை பேர் வந்து தியானம் பண்ணுறாங்கன்றதை சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, கம்மி தான் கொஞ்சம். நீங்கள் உட்காந்து அப்படின்னீங்கன்னா அப்போ தான் வந்து அடுத்தது எங்கே போகணும், ஓலா பிடிக்கலாமா, ரேப்பிடோ பிடிக்கலாமா, இதெல்லாம் வரும் மைண்டில். மைண்டு எங்கெங்கேயோ போகும். நான் தியானம் பண்ணேன், 1 hour தியானம் பண்ணேன். நீ என்ன பெரிய முனிவரா?
அதெல்லாம் கிடையாதும்மா. உங்களுக்கு முடிஞ்சால் நீ பண்ணு, தியானம் பண்ணாக்க ரைட், ஓகே, நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. மைண்டு நல்லா ஆகும், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பண்ண முடியாது. நம்ம பேட்டி எடுக்கிறதுக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் போகிற சவுண்டெலாம் கேட்டுது இல்லையா? அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போது நீங்கள் தியானம் பண்ணணுன்னு உட்காருவீங்க, அப்போ தான் பெல் அடிக்கும், செல் அடிப்பாங்க யாராவது. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, தியானம் பண்ணுறேன், சரி இந்த மேட்டர் பதில் சொல்லிட்டு பேச, நான் 1/2 மணி நேரம் பேசுவேன், தியானம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் நான் தியானமெல்லாம் பண்ணுறது இல்லைம்மா. நான் ஒன்றும் எனக்கு சந்தோஷம் வந்தாலும் ரைட், ஓகே, எல்லாம் முன்னால், கஷ்டம் வந்தாலும் எல்லாம் முன்னால், நீ பார்த்துக்கோ, சிவனே நீங்கள் பார்த்துங்க, பாபா நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான். எங்கள் வீட்டில் தான் நான் ஒரு பெரியவர் இருக்கார், பெரியவர்கிட்ட சொல்லிடுறது, தாத்தா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சொல்லிடுறது, சரியாக போயிடும். நீங்கள் சித்தர்கள் கிட்ட எல்லாம் பேசியிருக்கீங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் நிறைய சொல்லியிருக்கீங்க. போயிருக்கோம், நிறைய போய் பேசுகிறேன். உங்ககிட்ட மறக்க முடியாத அனுபவம் இருக்கா சார் சித்தர்கள் கூட பேசி அவங்க செய்த அது ஒரு நல்ல கருத்து ஒன்று கற்றுக்கிட்டேன். சித்தர் வந்து உட்காந்து இங்கே தான் வடபழனியில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்து இந்த அரணை இல்லை, அரணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பரணைன்னு சொல்லுவாங்க, விஷஜந்து அது. ஓகே. அது ஒன்றும் யாரையும் ஒன்றும் பண்ணதில்லை. நான் இப்படி உட்காந்துருக்கேன், அவர் இப்படி உட்காந்துருக்கார், தரையில் தான் உட்காந்துருக்கேன். அங்கேருந்து வந்தது இங்கே வந்து நின்றுது. இப்படியே அவரை பார்த்தது, அவர் அதை பார்த்துட்டே இருந்தார், என்னை பார்த்தது, நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறமா மறுபடியும் அவரை பார்த்தோன்னே சரி போ அப்படின்னாரு, போயிடுச்சு. இங்கே என்னமோ இங்கே இருக்கிற ஒரு வாசனை பிடிச்சிருக்கு, அதனால் வருது அடிக்கடி, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி யார்கிட்டையோ ஒரு இது, அப்போ ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே நாளைக்கு இது மாதிரி டேட்டு இல்லை, நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு உடனே அவர் சொன்னார். வச்ச உடனே சிரிச்சுக்கிட்டே, நாளைக்கு நீ இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு. அப்போ தான் நான் யோசித்தேன், நாளைக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லு, அதுதான் பாசிட்டிவான பதில் அப்படின்னு சொன்னார். அதிலேருந்து இப்போ அப்படி தான் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிந்தவர்களுக்கும் நான் சொல்கிறேன். சித்தர்களோடு பேசுகிறது நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய கருத்துக்கள் கேட்டிருக்கேன். அருள்வொளி சித்தர்னு அவங்க வந்து லிங்கச்செட்டித்தரில் இருந்தாங்க, இப்போ இங்கே வடமங்கலத்தில் அடக்கமாக இருக்கிறாங்க. சுரைக்காய் சித்தர் பார்த்ததில்ல, அவங்களுடைய இதுக்கு போயிருக்கிறேன். விசிறி சாமியாரை போய் பார்த்துருக்குறேன் நான். அப்புறம் விபூதி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலையில், அவரை பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி நிறைய பெரியவர்களை போய் பார்த்துருக்கிறேன், கொண்டிருக்கிறேன். அதுக்காக அவங்க பின்னாடியே நான் போய்கிட்டு இருந்ததில்லை. நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாலும், சித்தர்கள் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஓகே சார், நீங்கள் மூட நம்பிக்கை பற்றி பேசுகிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன் சார். ஆன்மீகத்தை தாண்டி ஜாதகம் பார்க்குறாங்க, கிரகங்கள் அமைப்பெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, அதோட அபிப்பிராயம் அது ஒரு கணக்கு தானேம்மா, கணக்கு தானே. ஜாதகம்ங்கிறது பொய்ன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அதையே நம்பிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னால் பல பேர் மாதிரி, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, பல பேர் மாதிரி வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நாளை பொழுது இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து நாளைக்கு ஊருக்கு போகிறீங்களா, எத்தனை மணி ஃப்ளைட்டு, 12:30, 1 2 3 3 6 இல்லை, நீங்கள் 1 மணி ஃப்ளைட்டில் போங்க. 1 மணிக்கு ஃப்ளைட்டே இருக்காது, எப்படி போவீங்க அதில்? இல்லை 12:30க்கு தான் போகணும். 12:30க்கு போனால் அது அவ்வளோ இதாக இருக்காது, விபத்துன்னு போட்டிருக்கு, இதில் போக மாட்டீங்க. அப்போ அந்த வேலை கெட்டுப்படும். ஓரளவுக்கு நம்ம நம்பணும் ஜாதகத்தெல்லாம், நம்பிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கிட்டுலாம் வந்து இது பண்ணக்கூடாது. ஜாதகம்ங்கிறது பொய்ன்னு நான் சொல்லலை, நாடி ஜோதிடம்ங்கிறது பொய்ன்னு நான் சொல்லலை. எல்லாவற்றிலுமே ஒரு கணக்கு இருக்குது. பெரியவர்கள் அதனால தான் இதெல்லாம் கணித்து வச்சுருக்கிறாங்க. வராக மிகிரர்லேருந்து இவங்கள்லேருந்து அவங்கள்லேருந்து அகத்தியர் நாடி ஜோதிடத்துலேருந்து எல்லாமே வந்து அவங்க பெரியவர்கள் உண்மையைத்தான் இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை இப்போ சொல்பவர்களை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு தான் நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் அதுக்காக எல்லாத்தையும் இது பார்த்துட்டு 4:30 6 ராவுகாலம் சாயங்காலம் அப்போது 6 மணிக்கு மேலே கிளம்பி போனால் சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்கும். இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் நீங்கள் பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தியேட்டருக்கே போக முடியும். அந்த பாதி படத்துலேயே நீங்கள் போய் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு அப்படி வெளியில் வந்து வண்டி பிடிச்சா தான் இப்போ நீங்கள் வீட்டுக்கே மிட் நைட்டுக்கு போய் சேர முடியும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கிடையாதுமா, ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையுமே நம்பணும். ஓகே சார். ராகுகாலம் எமகண்டத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. கையில் விரல் அறுத்துக்கிச்சுன்னாக்க என்ன பண்ணுவீங்க? ராகுகாலம் முடிக்கணும்னு வெயிட் பண்ணுவீங்களா? ஹாஸ்பிட்டல் போய் தான் கிடையாது. இதெல்லாம் சொல்வதனால நான் நாத்திகன் அல்ல, எனக்கு நாத்திகம் இல்லை. நான் அறிவார்த்தமாக சிந்திங்கன்றது தான், அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடல்மா.
இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இறைவன் இருக்கின்றான், இறைவன் மிகப்பெரியவன், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் உண்மைதான். அப்படிங்கும் பொழுது நமக்கு பெரியவர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாமல் நாம் வந்து இது பண்ணுவோம். இதுதான் ஆன்மீகம் என்னை பொறுத்தவரை. ஓகே சார். சார் உங்களுக்கு வந்து ஆன்மீக பாடல் இல்லைன்னா சித்தர் பாடல் எப்போவுமே உங்கள் ஆள் மனசில் இருக்கிற ஒரு பாடல் மட்டும் என்ன பாடல்? ஒரு 2 லைன் மட்டும். இல்லை, அப்படிலாம் கிடையாதுமா. எனக்கு அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்றது நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சாய்ராம் பாபா சாய்ராம் பாபான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவ்வளவு தான். வேறு ஒன்றும் பாடல் எவ்வளவோ பாடலுக்கு எல்லாமே நல்ல பாட்டு. கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை உன்னை மறவேன் நல்ல பாட்டு. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எல்லாரீஸ்வரக்கா பாடினது நல்ல பாட்டு. சித்தமில்லாமல் எனக்கு சிவமயமே திருவருள் சொல்லுவதில்ல, அது நல்ல பாட்டு. எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு தான். இதுக்கு நெருக்கமான பாட்டு அப்படிங்கிறது எனக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் இல்லைம்மா. அப்படிலாம் ஒன்று பொய் சொல்ல விரும்பலை நான். இன்னைக்கு எங்கள் கூட வந்து உங்கள் நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நாங்களும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம். மூட நம்பிக்கைகள் வந்து கேளுங்க, ஆனால் அது வந்து தொடர்ந்து ஒரு இதுவாக பண்ணாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஆன்மீக அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் தரட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போன்று நிறைய ஆன்மீக தகவல்கள் அடுத்தடுத்து வர இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.